ஹலோ கைஸ், ஜோகோல வந்து கிளவுட் ஆபரேஷன் இன்ஜினியர் ரோலுக்கு ஹையர் பண்றாங்க. அதை பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கரியர் கைடன்ஸ், இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனி ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி எப்படி ஸ்விட்ச் பண்றது, பர்டிகுலர் ரோலுக்கு எப்படி ரெஸ்யூம் கிரியேட் பண்றது உங்களுக்கு கைடன்ஸ் வேணா ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா கிளவுட் ஆபரேஷன் இன்ஜினியர் ரோலுக்கு ஹையர் பண்றாங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஒர்க் லொகேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டீமுக்குள்ள ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஜோகோ கிளவுட் ஆபரேஷன் டீமுக்குள்ள தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால், கான்ஃபிகர் அண்ட் மெயின்டைன் ஆல் சர்வர் ஹார்ட்வேர், லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலேட்டட் சாஃப்ட்வேர் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் அண்ட் மேனேஜ் விர்ச்சுவல் மிஷின் யூசிங் இன்ஹவுஸ் டூல் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பர்டிகுலர் டூலை யூஸ் பண்ணி விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒர்க் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காம்பனன்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் டிஎன்எஸ், டிஹெச்சிபி, என்டிபி, ப்ராக்ஸி, ஓஎஸ் இமேஜ் சர்வர், லோட் பேலன்ஸ் பற்றி உங்களுக்கு ஐடியா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க்கை ஆட்டோமேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் யூசிங் பைத்தான் இல்லை பேஷ் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா பேஸ் நீங்கள் மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை இஷ்யூ இன் different level like hardware, OS, application, analyze the root cause solution for the issues கேட்டிருக்காங்க. OS ப்ராப்ளமா இல்லை ஹார்ட்வேர் ப்ராப்ளம், இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ல ப்ராப்ளம் நீங்கள் அனலைஸ் பண்ணுற மாதிரி அதுக்கு நீங்கள் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் ரிகவரி பிளான் நீங்கள் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு இடத்துல வந்து டாஸ் அட்டாக்கே நடத்துது, ஸோ அந்த சர்வர் எல்லாம் எப்படி ஷட் டவுன் பண்ணுவீங்க, அப்போதுக்கு அந்த சர்வரை எப்படி ரீபூட் பண்ணி அந்த ஒரு பிளான் எப்படி நீங்கள் ப்ரொசீட் பண்ணீங்கன்னு டிசாஸ்டர் ரிகவரி பிளான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 24/7 ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ல கண்டிப்பாக இருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 to 5 இயர்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க லினக்ஸ் அட்மின்ல. ஸோ நீங்கள் கிளவுட் உங்களுக்கு நாலேஜ் இருந்தாலும் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ குட் நாலேஜ் ஆஃப் லினக்ஸ், ஓஎஸ், கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காம்பனன்ட், விசுவலைசேஷன், லோட் பேலன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குட் நாலேஜ் ஆஃப் வெப் சர்வர் லைக் அப்பாச்சி என்ஜினியரிங்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வித் கான்ஃபிகரிங் அண்ட் ப்ரொவைசிங் லினக்ஸ் ஓஎஸ் ஃபார் லார்ஜ் நம்பர் ஆஃப் சர்வர் யூசிங் ஆட்டோமேட்டட் இன்ஸ்டாலேஷன் மெத்தட் கேட்டிருக்காங்க. லார்ஜ் நம்பர் ஆஃப் லினக்ஸ் சிஸ்டம்ல நீங்கள் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை பர்டிகுலர் கான்ஃபிகரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் எப்படி ஆட்டோமேஷன் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு இந்த இன்ஸ்டாலேஷன் மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பேசிக் நாலேஜ் ஆஃப் நெட்வொர்க்கிங் கான்செப்ட் கேட்டிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காமன் லைக் டிஎன்எஸ், டிஹெச்சிபி, என்டிபி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் ஆட்டோமேஷன் டூல் லைக் பப்பட் ஆர் அன்சபிள் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஷெல் அண்ட் பைத்தான் ஸ்கிரிப்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்க சிபியூ என்னென்ன, ரேம்னா என்ன, டிரைவ்ஸ், அது இன்டர்னல் டிசைன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் உங்களுக்கு ஆர்டிஎம்எஸ், NoSQL, ஹடூப் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதால் உங்களுக்கு மேஜர் கேட்டிருக்காங்க. நீங்கள் லினக்ஸ்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும், ப்ளஸ் உங்களுக்கு ஆட்டோமேஷன் டூல் லைக் ஆன்சபிள் தெரிஞ்சுக்கணும். சில ஸ்கிரிப்ட் இல்லாட்டி பைத்தான் ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லினக்ஸ் ப்ளஸ் நெட்வொர்க்கிங் ஆட்டோமேஷன் டூலில் தான் உங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டின்ஸே இருக்கும். ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் எல்பிஐக்கு இதோட உங்களுக்கு கரண்ட் சிடிஎஸோட ஒரு 50% நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நோட்டீஸ் ஸ்பீடு பொறுத்தவரையும் 90 days நோட்டீஸ் ஸ்பீட் கொஞ்சம் கஷ்டம் தான் ஜோகோவில். இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. 90 days போட்டால் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ண சான்ஸ் நிறைய இருக்கு. பட் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களை எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த ஸ்கில் செட்டில் உங்களுக்கு என்ன ஸ்கில் செட் தெரியுமோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிட்டு இங்கே சப்மிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க சப்மிட் ஆயிடும். ஓகேங்களா? ஒன்ஸ் உங்கள் ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சுன்னா அவங்க இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒரு 100 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? லினக்ஸ் ஓஎஸ் அண்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனில் இம்பார்ட்டண்டாக ஒரு 50 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் டாப்பிங்ஸில் ஒரு 50 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் லினக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் ப்ரொவிஷனிங். ஸோ அங்கே ஆட்டோமேஷன் மெத்தட்ஸ் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? ஸோ என்னென்ன ஆட்டோமேஷன் மெத்தட்ஸ் இருக்குது நீங்கள் பல்காக ஒரு லினக்ஸில் கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4-5 மெத்தட்ஸ் வந்து நான் கூகுளில் டைப் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா சார்? அதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு கோ த்ரூ பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்வர் ஹார்ட்வேர் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். ஸோ அவங்க வந்து ஹார்ட்வேர் லெவலில் உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஹார்ட்வேர் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நீங்கள் கோ த்ரூ பண்ணவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்படி நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே ஆட்டோமேஷன் ப்ராசஸ் இருக்கும். ஸோ இந்த ஆட்டோமேஷன் ப்ராசஸ் வந்து நீங்கள் ஸ்டெப்பாக கொடுத்துருப்பேன். நீங்கள் என்னென்ன ஸ்டெப் கான்ஃபிகர் பண்ணணும், ஸோ அது மாதிரி கொடுத்துருப்பேன். நீங்கள் கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஓப்பன் சோர்ஸில் பார்த்தீங்கன்னா டெரஃபார்ம் ப்ளஸ் ஆன்சபிள் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு நீங்கள் கூகுள் பண்ணி நெக்ஸ்ட் லெவலில் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷெல் ஸ்கிரிப்டோட பேசிக்ஸ் லெவலில் வந்து என்னென்ன ஷெல் ஸ்கிரிப்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அது கொடுத்துருக்கேன். அப்புறம் இன்டர்மீடியட் லெவலும் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு சில ஷெல் ஸ்கிரிப்ட் கோடிங் கொஸ்டின், ரியல் டைம் சினாரியோ கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? அதுவும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா?
ஸோ இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை நான் டாப்மேட் பேஜில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் கிளவுட் ஆப்ரேஷன் இன்ஜின் ரோல் போட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருப்பேன். ஸோ அதோட இந்த வேர்ட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் கைடன்ஸ் வேணும், ஸோ இந்த ரோல் பர்டிகுலர் இந்த கிளவுட் ஆப்ரேஷன் ரோல் கைடன்ஸ் வேணும், ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. இந்த ரோல் இல்லாமல் உங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜின் ரோலுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இல்லாட்டி வேறு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களுக்கு கைடன்ஸ் வேணும், ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், பை.